சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறதுனால மக்கள் எத்தகைய பாதிப்புகளை எதிர்கொண்டு வர்றாங்க? மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? டிட்வா புயல் வலுவிழந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலமாக நிலை கொண்டிருக்கிறதால் கால பருவநிலை மாற்ற காரணமாக தொடர்ந்து சென்னையில் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பெய்த தொடர் கனமழை காரணமாக சென்னையில் தாழ்வான பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்துக்கு செல்லக்கூடிய ஐயப்பன் கோயில் செல்லக்கூடிய பிரதான சாலை பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. எனவே இந்த மழைக்காலம் குறிப்பாக தற்போது கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் மகாலிங்க கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வார்கள். இருமுடி கட்டி செல்வதற்கும் நிறைய பேர் வருவார்கள். இந்த பிரதான சாலை பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதே போன்ற அருகில் உள்ள சரஸ்வதி தெருவிலும் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் உள்ள சுற்றுவட்டாரத்தில் வசிக்கக்கூடிய பகுதி மக்களும் மிகவும் பாதிப்புக்குள்ளார்கள். குறிப்பாக அன்றாட வாழ்க்கை அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு சில வீடுகளிலும் தண்ணீர் புகுந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற குடியிருப்பாசிகள் ஒருவர் இங்கு நிற்கிறார். அவரிடம் கேட்கலாம் எந்த அளவுக்கு இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இவருடைய பேசலாம். மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எந்த ஏரியால தண்ணி நிக்குது? நாச்சியப்பன் ஸ்ட்ரீட், மகாலிங்கபுரம். ஜெயந்தி என் பேரு. அங்க இடம்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்குது. கல்யாண மண்டபம், எம்எல்எம் கல்யாண மண்டபம் கிட்ட. உங்களால் அன்றாட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறதுனால? தண்ணி இருக்கனால ஒன்றும் செய்ய முடியல. மழை நிற்கவே மாட்டேங்கிறது. இந்த தண்ணி வத்தினாதான் கொஞ்சம் பயம் போகும். தண்ணியினால கொஞ்சம் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழைக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பல எடுக்கப்பட்டிருந்தாலும் தாழ்வான பகுதியில் மழைநீர் அகற்றுவதற்காக பெரும்பாலான இடங்களில் மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு மழைநீர் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இதுபோன்ற உட்புற சாலையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருவதை நம்மால் காண முடிகிறது. உடனடியாக மழைநீர் அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.